ஹே மை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நியூஸ் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இருக்கிற கடைசி ஆயுதம், கடைசி நம்பிக்கை, ஏன் ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். அதுதான் ஐவிஎஃப். இப்போ ஐவிஎஃப்ல என்ன பண்ணுவாங்க? எக்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. ஸ்டிமுலேட் பண்ணதுக்கப்புறமா அதை ஃபர்டிலைஸ் பண்ணி எம்ப்ரியோஸ் ஆயிரும். அந்த எம்ப்ரியோஸை ஃப்ரோசன் எம்ப்ரியோஸாக ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. இப்போ அந்த ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ் உயிருள்ள குழந்தைகள்னு எடுத்துக்கிறதா? அதை எப்படி எடுத்துக்கிறது? ஸோ இதை வந்து கோர்ட் வந்து உயிருள்ள எம்ப்ரியோஸு அப்படின்னு சொல்லி தடை செஞ்சுருக்கு. அது எந்த கண்ட்ரியில் நடந்திருக்கு, எந்த ஸ்டேட்டில் நடந்திருக்கு, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூஎஸில் இருக்கிற அலபாமாவில் ஒரு 3 ஐவிஎஃப் கப்புள்ஸ் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து ஐவிஎஃப் ப்ரொசீஜரை முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு நல்லபடியாக எக்ஸை வந்து அந்த ஃப்ரோசன் எம்ப்ரியோஸை யூட்ரஸில் வச்சு நல்லபடியாக அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடுச்சு. பிறந்ததுக்கப்புறமா மிச்சம் உள்ள ஃப்ரோசன் எம்ப்ரியோஸை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க திரும்பி ஃப்ரீசரில் வச்சுருவாங்க. ஏன்னா வந்து திரும்பி ஒருவேளை அவங்க பல வருஷத்துக்கு அப்புறமா திரும்பி அவங்க இன்னொரு குழந்தை வேணும்னு நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு திருப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எக்கை திருப்பி வெளியே எடுத்து ஸ்டிமுலேட் பண்ணி அந்த லாங் ப்ராசஸ்க்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரோஸ் பண்ணி வைக்கிறது ஐவிஎஃப் லேப்ஸில் நடக்கிற ஒன்று தான். இது இந்த யூஎஸில் மட்டும் நடக்கலை, உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஐவிஎஃப் கிளினிக்ஸில் இதுதான் நடைமுறையாக இருந்திருக்கு. ஸோ அப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில், அலபாமாவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஒரு 3 கப்பிள்ஸுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்ததுக்கப்புறமா மிச்சம் உள்ள எம்ப்ரியோஸை ஃப்ரோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து 2020 டிசம்பரில் நடந்திருக்கு. அப்போ என்ன இருந்திருக்கு, யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு பேஷண்ட்டு வெறும் கையால் அந்த ஃப்ரிட்ஜை திறந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த டியூப்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க எம்ப்ரியோஸை. அதை ரேண்டமாக பிக் பண்ணி என்ன பண்ணணும்னு நினச்சாருன்னு தெரியல, அந்த டியூப்ஸ் எல்லாம் எடுத்திருந்திருக்கார். அது வந்து வெறும் கையால் தொட்டதுனாலே என்னமோ தெரியல, அது ரொம்ப ஃப்ரோஸாக இருக்கிறதுனால கை வந்து அவங்களுக்கு ரொம்ப கூல் தாங்க முடியாமல் அந்த டெஸ்ட் டியூப்ஸை கீழே தவற விட்டுட்டாங்க. ஸோ தவற விட்டது வந்து வெறும் டியூப்ஸ் கிடையாது, அந்த டியூப்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஃப்ரோசன் லைவ் எம்ப்ரியோஸ் இல்லையா. அது உடஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு, அந்த பேஷண்ட்ஸு, அந்த 3 பேஷண்ட்ஸும் திரும்பி அவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அது வந்தப்போ தான் அவங்களுக்கு டாக்டர்ஸுக்கே தெரிஞ்சிருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அதாவது அவர் கீழே போட்ட அந்த 3 டியூப்ஸ் வந்து இந்த 3 பேஷண்ட்ஸோட ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ். அப்போ இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சும்மா இருப்பாங்களா? உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்த கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி எங்களோட குழந்தைகளை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளை கொன்னுட்டாங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம், இது வந்து எங்களுடைய குழந்தைகளாக உருவாகக்கூடிய ஒரு எம்ப்ரியோஸ் தானே, அது வந்து அவங்க கொன்னுட்டாங்க, இந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் அலட்சியமாக நடந்திருக்கு, ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கேஸை நீங்கள் எடுத்து அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸோ லோயர் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நோ, அது வந்து ஒரு ஃபர்டிலைஸ்டு எக்கு அப்படி தான் நாங்கள் எடுத்துக்க முடியுமே தவிர அதை வந்து உயிர் உள்ள குழந்தைகள் தான் நாங்கள் எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால இது வந்து டெத் லாஸ் சூட்டுக்கு இது சூட்டபிள் கேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை டினை பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த கப்புள்ஸ் இந்த கேஸை. இந்த மாதிரி எங்களுடைய லா டெத் சூட் நாங்கள் ஃபைல் பண்ணணும், இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதனால் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அவங்க கேஸை ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அப்போ கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னாசிஸ் அப்புறமா என்ன பண்ணுவாங்க, ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னாசிஸ்னால் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கிற கப்புள்ஸுக்கு ஐவிஎஃப் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயங்கரமான உயிர்கொல்லி நோய் வந்து அவங்களுக்கு பரம்பரை மூலமாக வருதுன்னா, அந்த எக்ஸை ஒரு ஃப்ரோசன் எம்ப்ரியோஸை வந்து ஒரு செல்லை எடுத்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு எம்ப்ரியோஸை வந்து இம்ப்ளான்டேஷன் கொண்டு போய் அது மூலமாக குழந்தைய பிறக்கிறதுக்கு மற்ற ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் போகும். அப்போ அந்த டிஸ்போஸ் பண்ணுறதையே அவங்க வந்து தப்பான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு அன்பார்ன் சில்ட்ரன் தான் நம்ம எடுத்துக்கணும், பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி ஃபர்டிலைஸ்டு. ஒரு ஸ்பெர்மும் எக்கும் சேர்ந்து ஃபர்டிலைஸ் பண்ணி ஒரு எம்ப்ரியோவாக உருவாகுது. அப்போ நீங்கள் எப்படி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணலாம்? ஒரு பேரண்ட்டு தான் அதை என்ன பண்ணணும் டிசைட் பண்ணணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு அபார்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஹையர் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை வந்து தற்காலிகமாக நிப்பாட்டி வைக்க சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, அலபாமாவில் இருக்கிற த பிக்கஸ்ட் ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட இப்போதைக்கு தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். இப்போ பேஷண்ட்ஸுக்கெலாம், நிறைய பேஷண்ட்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஐவிஎஃப் இம்ப்ளான்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஐவிஎஃப் ப்ராசஸில் இம்ப்ளான்டேஷன் பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்கிற பேஷண்ட்ஸுக்கு கூட ஃபோன் பண்ணி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ அந்த பேஷண்ட்ஸோட நிலைமை, மன உளைச்சலை யோசித்து பார்த்தா இது ரொம்ப கஷ்டமான ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் தான் சொல்லணும். இப்போ இவங்களுக்கு சப்போர்ட்டாக நியூயார்க்கில் சேர்ந்த டெக்சாஸ் மற்ற ஸ்டேட்டில் உள்ளவங்களும் வந்து இவங்களுக்காக போராட ப்ரொட்டஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ அலபாமாவில் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் அவங்க பண்ணலாம், அவங்க ஃப்ரோசன் எம்ப்ரியோஸை. பட் அந்த ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டல், அலபாமாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து அதை அனுப்பணும்னா அதுக்கு அகெயின் பணம் செலவாகும், அவங்க இன்சூரன்ஸ் அதை கவர் பண்ணணும். ஸோ எல்லா பேஷண்ட்ஸுக்கும் இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து குழந்தை வேண்டான்னு சொல்கிறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் குழந்தை வேணும்னு சொல்லி அவங்க முடிஞ்ச அளவுக்கு போராடுறாங்க. இன்னொரு சைட் பார்த்தா பாப்புலேஷன் வந்து ஹியூமன் பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. நிறைய கொரியா மாதிரி, ஜப்பான் மாதிரி கண்ட்ரீஸ்லாம் நிறைய குழந்தைய பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தை வேணும்னு சொல்கிறவங்க, பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்கள ஏன் நீங்கள் வந்து இது தடை போடுற மாதிரி ஆயிடாதா அப்படின்னு சொல்லி நிறைய இந்த ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வந்து அலபாமாவில் நடந்த கேஸ் தானே தவிர இது வந்து எல்லா இடத்துலையும் இந்த கேஸ் நடக்குதுன்னு கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரம் நல்ல முடிவு வரும்னு எதிர்பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, பாய்.